வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காவை நாலாக கீனி வச்சுருக்கணும். பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்னதாக ஒரு 4 பன்னு பூண்டை தட்டி வச்சுக்கணும். சின்னதாக பல்லாரி சொல்லுவாங்கள்ல, பல்லாரி வெங்காயம். அப்புறம் பூண்டை வந்து தோலோடு தான் போட்டிருக்கேன். ஒரு 3-4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் தான். அதில் தேவையான அளவு கரம் மசாலா கொஞ்சினக்க போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அது கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம். அப்புறம் சாம்பார் பொடி சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மல்லிப்பொடி, கொத்தமல்லி பொடி. அதுக்கப்புறம் தேவையான அளவு சோம்பு, பெருஞ்சீரகம் அதையும் போட்டு இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஊற்றிக்கோங்க. அப்புறம் அந்த 4ஆக அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் போட்டு நல்லா சுருள வணக்கிக்கோங்க. அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிறதுக்கப்புறம் அதை தனியாக வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கணும், இந்தளவு வணங்கியிருக்கணும். அப்புறம் அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு அதை கொட்டிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு, கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கணும். இப்போ அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வணக்கிக்கணும். நல்லா கிளறிக்கோங்க. கிளறினோன்னே இப்போ நம்ம அந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா அந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வணக்கினா கத்திரிக்காய் மசாலா தயார். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரி சப்புன்னு வைக்கிறோம்ல குழம்பு, சாம்பாருக்குலாம் சப்புன்னு வைக்கிற குழம்பு, சாம்பார், இந்த வெறும் பருப்பு கடைவோம்ல, அது மாதிரி இதுக்கெலாம் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் எந்த அளவு வணங்கி இருக்குன்னு. நல்லா வணங்கி அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெறும் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.